Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான மசாலா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா புலாவ் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, ஜாவித்ரி பூ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி 1 மினிட் கழித்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதோ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து புதினா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா புலாவ் ரெசிப்பியில் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி மட்டும் இருந்தால் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா புலாவ் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொத்தமல்லி, புதினாவை கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து புதினா ஆட் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். நாங்கள் 4.5 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோம். இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு விசில் வந்து 10 நிமிஷம் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 விசில் வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. ஒரு விசில் விட்டு 10 to 15 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.